சீஸ் தோசை பண்ணேன் இல்லையா, அதோட ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பக்காவான மசாலா சீஸ் தோசை கேட்டால் கிடையாது. எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு. இது வந்து ஒரு கார சட்னி மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் கார சட்னி மிளகு, சீரகம், சோம்பு சேர்க்க மாட்டோம். இல்லை மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உடச்சக்கடலை, அவ்வளோதான். இது எல்லாமே மொத்தமாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுக்கணும். என்கிட்ட அன்றைக்கி வந்து இந்த சீஸ் வந்து துருவிட்டு மேலே சேர்ப்பாங்க. அந்த சீஸ் இல்லை, அந்த ஸ்லைஸாக ஒரு இல்லையா ப்ரெட்டில் வைப்பாங்களே, அந்த சீஸ் இருந்துச்சு. நான் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நம்ம தோசை எப்பவும் போலவே தோசைக்கல்லில் போட்டு நல்லா வாத்துட்டு, அது மேலே இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு அது மேலே இந்த சீஸ் போட்டு ஒரு மூடி ஏதாவது போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் இது இருந்தது, இந்த காயெலாம் வடிகட்டுறது, அதை போட்டு மூடி வச்சுருந்தேன். நல்லாவே சீஸ்லாம் உருகி செம சூப்பராக வந்தது. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.